ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெலிகாப்டர் அண்ட் ஷிப்பு. ஷிப்புக்கும் ஹெலிகாப்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரைகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குது, வானத்தில் வந்து இருக்குது. அப்போ இங்கே லேண்டிலேருந்து அதோட பொசிஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். 18 மீட்டர் இருக்குது கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ், ஷிப்பிலேருந்து தரைக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுனால் ஒரு 150 மீட்டரில் இருக்குது. இப்போ வந்து 80 மீட்டர் 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெலிகாப்டர் அண்ட் ஷிப்பு. இப்போ வந்து ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஎஸ். ஆங்கிள் வந்து எந்த இடம்னா பிங்கிற ஆங்கிள் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு 90 டிகிரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிதாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஏஎஸ் இதோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடு வந்து ஏஎஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ் ஸ்கொயர்டு. இப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் ப்ளஸ் 150 ஹோல் ஸ்கொயர்டு. அதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டியோட வேல்யூ 170 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹெலிகாப்டர் அண்டு ஷிப்பு வந்து எவ்வளோனா 170 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது.